வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. ஆபீஸ்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், சோ அதனால அவங்க என்ன லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏதாவது பண்றேன். ஏதாவதுனா என்ன பண்ண போறீங்க? ஏதாவது செய்வ மாலதி. அதான் கேக்குறேன், ஏதாவதுனா என்ன பண்ண போறீங்க? தற்கொலை பண்ண போறேன், போதுமா? வேலை நீக்கம் இல்லை, அது ஒரு வேதனையான ஒரு காரியம்தான். அது என்னென்னா ஒரு இழப்பு, நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு வருகிறது இல்லையா? எப்படிப்பட்ட இழப்பாக இருந்தாலும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய எதிராளியாகிய சத்துரு பிசாசு உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கிவிட நினைக்கிறான். உங்களுடைய கடை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாத்தையும் திருடி கொள்ள விரும்புகிறான். எங்கே நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்தில் கனப்படுத்தப்படுவீங்க. ஏதோ ஒன்று இழந்து போய் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, வருஷம் ஆரம்பத்துலேயும் இப்படி, ஆனால் இந்த வருஷம் முழுவதும் நம்ம கடந்து போகிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு வாசலை திறந்துட்டா அது ஒரு மனுஷனாலே பூட்ட முடியாது. இனிமையான இனியலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் வேலை இழப்பு என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பலர் எதிர்கொள்கிற ஒரு கடுமையான சவால்கள் ஒன்று வேலை நீக்கம். இந்த வேலை நீக்கத்தின் தாக்கம் ஒரு தனி நபரை மட்டுமல்ல, அவரை சார்ந்துள்ள முழு குடும்பத்தையும் பாதிக்கிறது. இதனால் அநேகர் மன அழுத்தம், பயம், தாழ்வு மனப்பான்மை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு அவங்க தன்னம்பிக்கை இழந்து அவங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளையாகிய நாம் நம்முடைய வேலையின் மேலும் நம்முடைய வருமானத்தின் மேலும் நம்பிக்கை வைக்காமல் அந்த வேலையை நமக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை வைக்கும்போது நாம் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலையிலும் தைரியத்துடனும் சந்தோஷத்துடனும் தடுமாற்றம் இல்லாமல் வாழ முடியும். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலரும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரை பாடி துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகருக்கு உங்களுக்கும் கூட நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார் இல்ல? இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா அது நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். சரியான நேரத்தில் நிறைவேற்றி தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சேர்ந்து எங்களோடு பாடுறீங்களா? வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு கூட நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். அவர் நமக்கு தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க என்ன வாக்குத்தத்தம் ஏசப்பா கொடுத்தாங்களோ எல்லாவற்றையும் சொல்லி நம்ம நேரத்துல பாடுவோம். ஆமேன். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே.
சாராளுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் குறித்த காலத்து நிறைவேறியது. யோசேப்புக்கு அவர் கொடுத்த வார்த்தை, சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை குறித்த காலத்திற்கு நிறைவேறியது. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், அதை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் வைத்திருக்கிற நேரத்தில் குறித்த காலத்தில் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தமாய் கொடுத்த இந்த வாக்குத்தத்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? கேளுங்கள், இயேசுவின் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல. விசுவாசத்தோடு எங்களோட பாடலாக சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாமா? ஆமென். வீடுகள் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். விசுவாசத்துடனே கேளுங்கள், எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள், விசுவாசத்துடனே கேளுங்கள், எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், இயேசுவின் முகத்தை தேடுங்கள், முழு இதயத்துடனே தேடுங்கள், இயேசுவின் சாயலை கண்டிடுங்கள். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், இயேசுவின் முகத்தை தேடுங்கள், முழு இதயத்துடனே தேடுங்கள், இயேசுவின் குரலை கேட்டிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். இயேசுவின் நாம விசுவாசத்தோடு நம் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், இயேசுவின் பாதத்தை பற்றிடுங்கள், திறப்பிலே நின்று மன்றாடுங்கள், தேசத்தில் மாற்றத்தை கண்டிடுங்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், இயேசுவின் பாதத்தை பற்றிடுங்கள், திறப்பிலே நின்று மன்றாடுங்கள், தேசத்தில் மாற்றத்தை கண்டிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். சுகம் பெற்றிடுங்கள், விடுதலை பெற்றிடுங்கள், அற்புதம் பெற்றிடுங்கள், ஆசீர் பெற்றிடுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாருல்ல. இருதயத்திலிருந்து இயேசுப்பா, இந்த வருஷத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் இருதயத்தில் என்ன நினைத்து கேட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றும்படி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் வந்தாலும், எவ்வளோ நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்தாலும், நம்ம அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனதார பாடி துதிக்கும் போது மலை போல் வருகிற பிரச்சனையெல்லாம் பனி போல் மறைவதை பார்க்க முடியும். இப்பொழுதும் ஜோதியக்கா நாடகம் பார்ப்போமா?
ஜோதி அக்கா, சிஸ்டர் எப்படா இருக்காங்க? நல்லா இருக்காடா. பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, சந்தோஷமா இருக்கா. ம். எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கா. சிஸ்டர் என்னைக்குடா வீட்டுக்கு கூட்டு வர? இன்னும் 2 நாள்ல கூட்டு வந்துருவேன்டா. ம். வந்த உடனே சொல்லுடா, ஒய்ஃபை கூட்டு வீட்டுக்கு வரேன். கண்டிப்பாடா. ம். அது சரி, இப்போ எப்படி இருக்க? நல்லதான் இருக்கேன். உண்மையாவா? உண்மையாதான்டா. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கவலையோட அவமானத்தோட இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே, தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்காரு. அது உண்மைதான்டா, அது எனக்கு தெரியும். நான் கேட்கறது உன்னோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் பத்தி. ரொம்ப நெருக்கத்துல இருந்தியா அப்போ? கையில இருந்ததெல்லாம் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொன்ன, அதான் கேட்டேன். அது அப்படியே தான்டா இருக்கு, மாற்றம் இல்ல. டெலிவரி செலவு ஃபுல்லா மாமா தான் பாத்துக்கிட்டாரு. அதனால ஒண்ணும் தெரியல. இல்லனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. ஏன்டா என்கிட்ட சொல்லல? எத? உன் கம்பெனில உனக்கு லே ஆஃப் கொடுத்துட்டாங்களா மேடா? என்னடா சிரிக்கிற? டேய், நான் வாழ்க்கையில எவ்வளவோ பாத்துட்டேன். அதனால இது பெருசா தெரியல. உனக்கு எதுக்குடா லே ஆஃப் கொடுத்தாங்க? நீ சீனியர் ஸ்டாஃப் வேற. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலடா. எனக்கு கொடுக்கிற சேலரிக்கு 2 பேரை வேலைக்கு வச்சிடலான்னு நினைச்சிட்டாங்க. டேய், நீ ஏன்டா ஃபீல் ஆகுற? நானே ஃபீல் ஆகல. ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? உங்க மாமாவை பார்த்தேன்டா, அவங்க தான் சொன்னாங்க. எங்க மாமாவா? அப்ப கண்டிப்பா ஜோதி அக்கா கிட்டயும் சொல்லிருப்பாங்க. சரி, அதை விடு. வேற கம்பெனில ட்ரை பண்ண வேண்டியதுதானே? இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ட்ரை பண்ணணும், ஆனா இதே சேலரி கிடைக்குமான்னு தெரியல. நீ முதல்ல ட்ரை பண்ண. உன்னோட ரெஸ்யூமை எனக்கும் அனுப்பு. அனுப்புறேன்டா. ஏன்டா சலிச்சுக்கிற? பிறந்த பிள்ளைக்கு ஒரு செயின் கூட எடுத்து போட முடியலடா. மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கவலைப்படாதடா. கையில காசு இருக்கும்போது கண்ணு மண்ணு தெரியாம நடந்துகிட்டேன். ஆனா இப்போ பாதையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய், எல்லாம் சரியா நடக்கும், நீ ஃபீல் பண்ணாத. மாலத்தி எப்படி இருக்காப்பா? நல்லா இருக்காமா. அப்பா, எனக்கு ஒரு கேள்வி. என்ன ஜோதி? மாலத்திய எதுக்குப்பா டெலிவரிக்கு அப்புறம் ஊருக்கு கூட்டிட்டு போனீங்க? இங்கேயே வச்சிருக்கலாம்ல? நான் எங்கம்மா ஊருக்கு போக சொன்னேன்? அவ அம்மா தான் முடிவெடுத்தா. நான் சொன்னேன் நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு. அவங்க அம்மா கேட்கவே இல்லை. இல்ல, நான் ஊருக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா. நானும் கிராமம் தானே, நல்லா இருக்கும்னு அனுப்புனேன். ஓ, அதான் விஷயமா? நான் கூட எதுக்கு ஊருக்கு போனான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க என்னப்பா யோசிக்கிறீங்க? ரஞ்சித்துக்கு வேலை போயிடுச்சுமா. வேலை போயிடுச்சா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, திடீர்னு லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. இப்ப ரஞ்சித் எங்க? தெரியல, ஆனா மனசுடைஞ்சு போயிருக்காமா. சரிப்பா, மாலத்தி எப்ப வீட்டுக்கு வருவா? இன்னும் 2 நாள்ல வந்துருவாமா. மாலத்திக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். என்ன சொன்ன மாலத்தி? நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன விஷயமா? உங்களுக்கு லே ஆஃப் கொடுத்துட்டாங்களா? ஏங்க, உங்களை தான் கேக்குறேன். ஆமாமா. அதையே என்கிட்ட சொல்லல? இல்லம்மா, அப்புறமா சொல்லலாமான்னு பார்த்தேன். உங்களுக்கு லே ஆஃப் கொடுக்கற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? அப்புறம் எதுக்கு லே ஆஃப் கொடுத்தாங்க? லே ஆஃப் தானே கொடுத்தாங்க, டிஸ்மிஸ் பண்ணலங்க. எங்க பாருமா, ஆபீஸ்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். சோ அதனால அவங்க என்ன லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏதாவது பண்றேன்.
ஏதாவதுன்னா என்ன பண்ண போறீங்க? ஏதாவது செய்வ மாலதி. அதான் கேக்குறேன், ஏதாவதுன்னா என்ன பண்ண போறீங்க? தற்கொலை பண்ண போறேன், போதுமா? அதுக்கு கூட நீங்க லாய்க்க இல்ல. பிறந்த பிள்ளைய கூட வந்து சரியா பார்க்கல, இதுல தற்கொலை பண்ண போறாராம். ஒழுங்கா வேற வேலையை தேடுங்க. சும்மா தண்டத்துக்குன்னு ஊரை சுத்தாம வேற வேலை தேடுற வழியை பாருங்க. ஒரு முறை எதிர்பார்க்கிறேன், பல முறை இழக்கிறேன். ஒரு முறை எதிர்பார்க்கிறேன், கண்கள் போக்க காத்திருக்கிறேன். தொட்டு பார்க்கும் தூரத்தில், கிட்டி வரும் நேரத்தில், எட்டா கனியா வெற்றி எட்டா கனியா. இது யார் செய்த சாபமோ, இது நான் செய்த பாவமோ, இது நான் செய்த பாவமோ பாவமோ. எட்டா கனியானதே வெற்றி, எட்டா கனியானதே வெற்றி. என்ன ரஞ்சித், ஆளே பார்க்க முடியல? என்ன ரஞ்சித், சிரிப்பே வித்தியாசமா இருக்கு. வாழ்க்கை வித்தியாசமா தான்க்கா இருக்கு. சரி, மாலதி குழந்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்க? சீக்கிரமா. சீக்கிரமா வா. நாளைக்கே வர்றதா மாலதி அப்பா சொன்னாரே. அப்படியா? என்ன ரஞ்சித், மாலதி வர்றது உங்களுக்கே தெரியல போல இருக்கு. என்ன நடக்குதுப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா சொன்னாரு உங்களுக்கு. ஆமாக்கா, லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. கவலைப்படாதீங்க ரஞ்சித், எல்லாம் நன்மைக்குன்னே நினைச்சுக்கோங்க. அது எப்படிக்கா அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியும்? ரொம்ப கஷ்டம்தான். சொல்றது ஈஸி, ஆனா வாழ்க்கையில அது ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்கப்பா, வேதத்துல 2 பேரு உங்கள மாதிரி லே ஆஃப் வாங்கினாங்க. உங்கள மாதிரினா கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புரியலக்கா. சரி, புரியுற மாதிரி சொல்றேன். முதல் நபர் ஆதாம் ஏவாள். அவங்களுக்கு ஆண்டவர் லே ஆஃப் கொடுத்து தோட்டத்தை விட்டே அனுப்பிட்டாரு. ஆனா அது அவங்க செஞ்ச பாவத்தினால கிடைச்ச தண்டனை. உங்களுக்கு அப்படி இல்ல. அடுத்தது யோபு. ஒரே நாள்ல எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. ஆனா அவர் எந்த தப்புமே செய்யலையே, ஆனாலும் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. உங்கள மாதிரி. இங்க பாருங்க, யோபு ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல, மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஒரே நாள்ல ஆடு, மாடு, வேலைக்காரன், வேலைக்காரி, பிள்ளைங்கன்னு எல்லாரும் இறந்துட்டாங்க. யோபுவுக்கு இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் 2 மடங்கா திரும்ப தந்தாரு. எப்படி கிடைச்சது தெரியுமா? அவ்வளவு நடந்தும் யோபு என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாரு. ரஞ்சித், உங்களுக்கு இந்த வேலைய கர்த்தர் கொடுத்தாரு. கொடுத்த கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதானே? நீங்க அந்த மனநிலைமைக்கு வாங்க. கர்த்தருக்கு எப்போதுமே நன்றின்னு சொல்லுங்க. சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது நாம ஏன்னு கேள்வியே கேட்கறதில்ல.
ஆனா அதை எடுக்கும்போது நிறைய கேள்வி கேட்கிறோம். கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, கொடுத்ததை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. முதல்ல அதை நாம புரிஞ்சுக்கணும். முறுமுறுக்காம கர்த்தருக்கு எப்போதும் நன்றி சொன்னா போதும். ஆண்டவர் சூழ்நிலைமே மாத்தி போடுவாரு. இத செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் வேற வழி இல்ல. நீங்க இதை செஞ்சு பாருங்களேன். இதை விட பெஸ்ட் ஜாப நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? இப்பொழுதும் வேலை இழப்பு மற்றும் வேலைகளில் காணப்படும் பிரச்சனைகளின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த இனியிலரும் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து செபிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்க இல்லையா? இந்த நாளிலும் நம்ம என்ன தலைப்பில் செபிக்க போகிறோம் அப்படின்னா, வேலை நீக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இல்லை, நீங்கள் நாடகத்தை பார்த்துருப்பீங்க. வேலை நீக்கம் இல்லை, அது ஒரு வேதனையான ஒரு காரியம்தான். அது என்னென்னா ஒரு இழப்பு. நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு வருகிறது இல்லையா? பல காரியங்களில் இழந்திருக்கலாம். இந்த இழப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இழப்புங்கிறது வரும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? இந்த இழப்பு ஒரு வேதனைக்குரியது. நாடகத்தில் பார்த்தது போல் ஒரு வேளை நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம், உங்கள் வருமானத்தை இழந்திருக்கலாம், உங்கள் தொழிலை இழந்திருக்கலாம், அல்லது சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு அருமையானவர்களை, உங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து கூட நீங்கள் வேதனையோடு தவித்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட இழப்பாக இருந்தாலும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை தேற்றி, உங்களை ஆற்றி, உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசுவாகிய தேவன் இங்கு நம்ம உலகத்துக்கு வந்தார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு இழப்பாக இருந்தாலும், ஒருவேளை ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை இழந்து வேதனைக்கு மத்தியில் இருக்கலாம், வேலை பறி போய் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், வருமானத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கலாம் இல்லையா? வேதத்தில் கூட அநேகர் தங்களுடைய அநேக காரியங்களை இழந்திருக்கிறாங்க. தாவீது கூட தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து கண்ணீரோடு நிற்கிறாரு. அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் அவரை கொல்லும்படி அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் சொல்லி நம்ம 1 சாமுவேல் எல்லாம் வாசிக்கிறோம். அப்போ இழப்பு என்பது ஒரு மனுஷனால் தாங்கி கொள்ள முடியாது. நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது, மன நிறைவோடு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அந்த மாதிரி இழப்புகள் வரும் பொழுது வேதனைக்குரியதாய் மாறிவிடுகிறது. மற்றவர்களுடைய பழமொழிக்கு, மற்றவர்களுடைய பழி சொற்களுக்கு ஆளாகி விட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் சரீரத்தில் கூட சுகத்தை இழந்து வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலையை இழந்து என்ன செய்வது கலக்கத்தோடு கூட இருக்கலாம். குடும்பத்தை எப்படி நடத்துவது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, வீட்டில் செலவுக்கு என்ன பண்ணுவது, இதோ ஒரு கலக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் எந்த விதத்தில் நீங்கள் இழந்து போய் வேதனைக்கு மத்தியில் இருந்தாலும், துன்பத்தோடு இருந்தாலும், கலக்கத்தோடு கூட இருந்தாலும், என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் அதை எல்லாம் இன்றைக்கு மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் நம்பின மனுஷங்க உங்களை ஏமாற்றி நீங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கலாம், அல்லது தொழிலை ஏமாந்தி இழந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட இழப்புகளை நீ சந்தித்து இன்றைக்கு வேதனையோடு இருந்தாலும், இயேசு நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திருப்பி தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னா, அவரை தேடுனீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய இழப்புகள் எல்லாம் பரிபூர்ண நன்மையுள்ள ஆசீர்வாதங்களாய் திரும்ப உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நாம் எப்படி கர்த்தரை தேடுறோங்கிறது தான் முக்கியம். சரியா? இந்த நாளில் நம்ம செபிக்க போகிறோம். எதை இழந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த இழப்பை மாற்றி ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது நம்ம என்ன காரியத்துக்கு செபிக்க போகிறோன்னா, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இழப்புகள் வருகிறது, ஏன் இந்த மாதிரி நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்கிறோன்னா, நம்முடைய தவறுதலினால். பாருங்கள், எவ்வளோ பேர் தவறான காரியத்தை செய்கிறது
போனது நிமித்தம், தவறான வழியில் போவது நிமித்தம், அல்லது ஞானம் இல்லாமல் செய்த காரியத்தை நிமித்தம் ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறாரா, கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரா, ஞானம் இல்லாமல் செஞ்சு இழந்து போயிருக்கலாம், நம்முடைய தவறுகளினால் இழந்திருக்கலாம், அல்லது அஜாக்கிரதையினால் இழப்புகள் வந்திருக்கலாம். ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய ஒரு வேலையோ ஒரு தொழிலையோ ஒரு காரியத்தையோ நீங்கள் அஜாக்கிரதையாக செய்திருக்கலாம், அல்லது சோம்பல் தனத்தினால நீங்கள் இழந்து போயிருக்கலாம். விசேஷமாக பாவத்தினால கூட அநேகர் இன்றைக்கு பாவத்தினால சரீர சுகத்தை இழக்கிறாங்க, இன்னைக்கு தொழிலை இழக்கிறாங்க, வேலையை இழக்கிறாங்க. நம்முடைய பாவம், நம்முடைய குறைவுகளினாலே, நம்முடைய தவறுகளினாலே, நம்முடைய மீறுதல்களினாலே பாருங்க, அடாவடித்தனம் பண்ணிட்டு கீழ்ப்படியாத தன்மையினால் இப்படியெல்லாம் பல விதங்களில் நீங்கள் ஒரு வேலை இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய தவறுகளை இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து, ஆண்டவரே நான் பண்ணின தப்புனால நான் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன், சோம்பலாக இருந்துட்டேன், தவறி செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் இப்படி ஒரு ஜாக்கிரதை இல்லாத இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த காரியத்தை இழந்துட்டேன், வேலை இழந்துட்டேன், வருமானத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை உணர்ந்து இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் தவறிட்டேன், நான் மன்னிச்சு, நான் இழந்து போனது எனக்கு திரும்ப தாங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சகோதரி உங்களுக்காக செபிக்கும் பொழுது நீங்களும் உணர்ந்து செபிக்கணும். எந்த இடத்துல நீங்கள் தவறுனீங்க, எங்கே உங்களிடத்துல குறைவுகள் இருந்தது, அஜாக்கிரதை, சோம்பல், அசட்டுத்தன்மை இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த பாவம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு அறிக்கையிட்டு செபிங்க. சகோதரி உங்களுக்காக செபிப்பாங்க. செபிக்கலாமா? ஏசப்பா, நாங்கள் இந்த வேலையில் செபிக்கிறோம். ஏசப்பா, தன் தவறுகளை உணர்ந்து, ஏசப்பா என்னுடைய அஜாக்கிரதையினால், என்னுடைய ஞானம் இல்லாத காரணத்தினால, என்னுடைய சிறு பாவத்தின் நிமித்தமாக என் குடும்பத்தில் எனக்கு வேண்டியவர்களை இழந்துட்டேனேன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிறாங்க. ஏசப்பா, இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, இந்த வேலையில் ஏசப்பா அந்த அஜாக்கிரதை ஆண்டவர் இந்த வேலையில் மன்னித்து, ஏசப்பா அப்பா புத்தீனமாய் செய்த காரியங்களை மன்னித்து அந்த இழப்பிலிருந்து அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டு தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா அம்மேன், மன்னிங்க ஏசப்பா, மன்னிங்க, அவங்க பாவங்களை மன்னிங்க ஏசப்பா, மீண்டுமாக நீங்கள் அவங்கள தூக்கி விடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா வேலை இழந்து நிற்கிறாங்க ஏசப்பா, அப்பா தன்னுடைய அஜாக்கிரதை நிமித்தமாகப்பா கர்ப்பத்தின் கனிகளை இழந்து நிற்கிறாங்க ஏசப்பா, தன்னுடைய ஒரு சில தவறுகளின் நிமித்தமாக குடும்ப உறவுகளை இழந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா என் தேவன் ஏசப்பா தயவாக மன்னித்து மனம் இறங்கி ஏசப்பா இந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா மன்னித்து இரக்கம் செய்யுங்க ஏசப்பா, மன்னித்து மனதுருகி ஆண்டவர் இவங்க இழந்ததே ஏசப்பா இவங்களுக்கு நீங்கள் திரும்ப தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் என் தேவனால் கூடும் ஏசப்பா. அந்த இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த தொழில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. அம்மேன் ஏசப்பா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து தகப்பனே இவங்களை வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வரும் நாட்கள் இவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே, தங்களுடைய குறைவுகளை உண்மையாய் உணர்ந்து சகோதரியோடு கூட இணைந்து அர்ப்பணித்து செபித்த ஒவ்வொருவருடைய இழப்புகளையும் மாற்றி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கலாம் இல்லை, உங்களுடைய வேலைகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலாம், நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி சதிகள் பண்ணலாம் இல்லையா? சதி திட்டங்களை போட்டு உங்களை வேலையிலேருந்து நீக்க இருக்கலாம், உங்கள் தொழிலுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் தொழிலை ஒன்றும் இல்லாமல் போகும்படி செய்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக மனிதர்களால் ஏற்படுகிற சதி திட்டங்களினால் இன்றைக்கு நீங்கள் பல காரியங்களை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம் இல்லையா? வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி உங்களை எப்படியாவது ஓனர்கிட்ட போட்டு கொடுத்தோ அல்லது மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்தோ உங்களை வேலையிலேருந்து நீக்கிறணும்னு சொல்லி உங்களுடைய தொழிலை அபகரிச்சிடணும்னு சொல்லி மனிதர்களால் உண்டாகிற சதிகளினால் இன்றைக்கு பல காரியங்கள் நீங்கள் இழந்திருக்கலாம். அப்படியே பிசாசினுடைய உபத்திரவங்களை உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்க இல்லையா? மந்திரம் செய்கிறாங்க, பில்லி சோனியை செய்கிறாங்க, இன்னும் செய்வனையெல்லாம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரியைகளினால் ஒருவேளை நீங்கள் சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், உங்கள் வியாபாரத்தை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், உங்களுடைய செல்வாக்கை இழந்திருக்கலாம், மனிதர்கள் மத்தியில் இருந்த அந்த புகழ்ச்சி
பெருமை அல்ல இல்லை ஒரு மரியாதையை கூட நீங்கள் மதிப்பு மரியாதையை கூட நீங்கள் இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தின் இப்படி பொல்லாத மனுஷங்களினால் ஏற்படுகிற சதிகளினாலே பிசாசினுடைய உபத்திரவங்களினால் வருகிற காரியத்தினால இழந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு சகோதரி உங்களுக்காக செபிக்கும் பொழுது அந்த பொல்லாத மனிதர்களை ஆண்டவர் சந்திப்பார். அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து இழந்து போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். செபிக்கலாமா? நீங்களும் செபிங்க. தகப்பனே, மெய் துதிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் அப்பா. இந்த இனி எல்லார நிகழ்ச்சியிலப்பா இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏதோ ஒரு இழப்பு நிமித்தம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. மனிதர்களால் ஏற்பட்ட பாதிப்பு அப்பா, பிசாசினால் ஏற்பட்ட பாதிப்போடு இருக்கிற இந்த பிள்ளைகளோட விடுதலைக்காக உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா, மேல் அதிகாரிகள் நிமித்தம் ஐயா வேலையில் ஒரு இழப்பு ஏற்பட்டு பாதிப்போடு இருக்கிறாங்கப்பா. அத்தனை சதி திட்டங்களை முறியடிக்கிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளைகளோட குடும்பத்துக்குள்ள கடந்து போவதாக, அவங்க செய்கிற வேலை ஸ்தலங்களுக்குள்ள கடந்து போகும்படி ஜெபிக்கிறோமையா. அந்த பொல்லாதவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் அசைக்கும்படி ஜெபிக்கிறோமையா. தீமை செய்ய திட்டமிட்டு அந்த பிள்ளைகளோட வேலையை இழக்க பண்ணி மிகுந்த பாதிப்போடு உங்க சமூகத்தில் ஜெபிக்கிறாங்களப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறோமையா. எல்லா சதி ஆலோசனைகளும் முறியடிக்கப்படுவதாக, மனுஷிக திட்டங்கள் செயலந்து போகும்படி ஜெபிக்கிறோமையா. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாகப்பா. அப்பா, பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு ரோதமாய் செயல்படுகிற எல்லா மந்திர வல்லமைகள், பில்லி சுனிய கிரியைகள், யாகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. பொல்லாத சபிக்கப்பட்ட சாத்தானே, அவங்க தொழிலை இழக்க பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை. உன் தலையை சிலுவையில் நசுக்கி வெட்டி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உன் கிரியைகளை அழித்து ஜெயம் எடுக்கிறோம். இப்பொழுது அந்த பாதிப்புகள் அந்த பிள்ளைகளை விட்டு விலகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த இழப்புகள் மாறட்டும் அப்பா. எந்த இழப்புகள் ஆனாலும் சரி, அத்தனையும் மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கடந்து போவதாக. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்படுவீராகப்பா. எல்லா மனுஷிக சதி திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக. சத்துருவின் ஆலோசனைகள் அபத்தமாக்கப்படுவதாக. பொல்லாத சபிக்கப்பட்ட சத்துருவே, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். எந்த இழப்புகளை பாதிப்புகளை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே கர்த்தருடைய ஆளுகையும் தேவ வல்லமையும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்குவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீர் கடந்து போவீராகப்பா. கர்த்தருடைய கரம் அப்படி வெளிப்பட்டு கர்த்தர் சகலத்தையும் அப்பா நீர் நடத்த போதுமானவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லா இழப்பையும் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க பரிசுத்தம் உள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நீர் பெரியவராய் கடந்து போய் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடினாலே ஸ்தோத்திரம். மனிதர்களால் உண்டாகுகிற சதித்திட்டங்கள், பொல்லாத பிசாசினால் உண்டாகிற காரியங்களின் நிமித்தம் இழந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதற்காக, இழப்புகளை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக நாம் ஒரு காரியத்துக்கு செபிக்க போகிறோம். யோபுவை போல காரணமே இல்லையே, நான் நல்லா தானே இருந்தேன், என் வேலையை நல்லா தானே செஞ்சேன், என் குடும்பத்தை நல்லா தானே நடத்தேன், ஏன் எனக்கு இந்த இழப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை காரணமே இல்லாமல் இழப்பின் மத்தியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு தவறும் செய்யலையே, இவ்வளோ ஞானமாக நடந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? இது கர்த்தர் அனுமதித்தது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இழந்து போனதை ரெட்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவதற்காக இது கர்த்தர் யோபுவுக்கு அனுமதித்ததை போல கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆகவே இந்த இழப்பின் சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்க? பொறுமை இழந்துட்டீங்களா? யோபுடைய மனைவியை போல பொறுமை இழந்து இல்லை, அவர் சொல்கிறார் கணவனை பார்த்து, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் இழப்பின் மத்தியில் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்களா? அல்லது யோபுவை போல பொறுமையாக இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து, ஒரு வேளை இழந்து போன சூழ்நிலையில் பொறுமை இழந்து இருக்கலாம், மற்றவங்களை முறுமுறுக்கலாம், மற்றவங்களை அவங்கன்னு சொல்லி காரணம் காட்டினா இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இழந்திருந்தீங்கன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே யோபுவை போல ஆண்டவரே உங்களை என்னை ஆசீர்வதிங்க, நான் பொறுமையாக உங்கள் சமூகத்துக்கு வருகிறேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா? கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மையான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். நம்ம சகோதரியோடு கூட இணைந்து நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இப்பொழுதும் கூட அப்பா தப்பே செய்யாமல்
முடியாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை கலங்கி கொண்டு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யோபுவை போல் ஆண்டவரை இழந்திருக்கலாம் ஐயா, ஆனாலும் கூட ஏசப்பா யோபு இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது போலப்பா இப்படிப்பட்ட இழந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீரே கட்டளையிடுங்க ஏசப்பா. இது தேவன் அனுமதித்தது என்று அவர்கள் உணர்ந்து ஆண்டவரை ஜெபித்து கடந்து செல்வதற்கு வேண்டிய கிருபைகளை நீரே கொடுப்பீராகப்பா. அப்பா அந்த பிள்ளைகள் இந்த நாளில் ஆண்டவரை எல்லாவற்றையும் இழந்து ஆறுதல் இல்லாமல் இருந்தாலும் அப்பா நீரே ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. வேலையை இழந்திருக்கலாம் ஐயா, வேலையை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. சொத்துக்களை இழந்திருக்கலாம்ப்பா, உடைமைகளை இழந்திருக்கலாம் ஐயா. எந்த நிலைமையில இருந்தாலும் அப்பா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பரத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. உடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள கடந்து செல்லட்டப்பா. ஆண்டவரே தீமையை நன்மையாய் மாற்றி கொடுப்பீராகப்பா. தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டு இருந்தால் ஐயா நீர் அந்த பிள்ளைகளை நீரே கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. அப்பா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்கப்பா. உடைய நன்மையினால் அந்த குடும்பங்களை திருப்தியாக்குங்கப்பா. எல்லைகளில் உடைய சமாதானம் கடந்து வரட்டும் ஐயா. அப்பா ஆண்டவரே இழப்பை எல்லாம் ஆண்டவரே நீரே மாற்றுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுங்கப்பா. ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும் ஐயா. தேவ ஆவியானவர் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீரே பொறுப்படுத்து கொள்ளுங்க. உடைய ரத்தத்துக்குள்ள இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஐயா நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டீரப்பா. ஆண்டவர் இழப்புகளுக்கு மத்தியில் எதை இழந்திருந்தாலும் இன்றைக்கு நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைங்க உங்கள் சமூகத்தில் ஜெபித்திருக்கிறாங்கப்பா. எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லா இழப்புகளையும் மாற்றி அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் நீர் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்ட கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம் ஜெப நேரத்தை தேவன் ஆசீர்வதித்து தந்தார். இந்த காரியங்களுக்காக நம் தனி ஜெபங்களில் தினமும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் சகோதரன் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? I will restore to you. நீ இழந்து போனது எல்லாம் உனக்கு திரும்ப தருவேன், அந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீது ஒரு சமயத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தா அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் சத்தர்கள் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. நீங்க எல்லாத்தையுமே இழந்து நீங்க தனி ஒரு வனாந்தரமான இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கீங்களா? தாவீது அப்படித்தான் நின்னார். எல்லாத்தையும் இழந்துட்டார், ஒண்ணுமே இல்லை. சத்துருக்கள், நம்முடைய எதிராளியாகிய சத்துரு பிசாசு உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கி விட நினைக்கிறான். உங்களுடைய கடை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாத்தையும் திருடி கொள்ள விரும்புகிறான். ஒரு பக்கம் அரசாங்கத்தினால நெருக்கம், இன்னொரு பக்கம் கடன்காரர்களாலே நெருக்கம், இன்னொரு பக்கம் நமக்கு பிசினஸுக்கு உதவி செய்த ஆட்களாலேயே நெருக்கம். இப்படி எல்லா பக்கத்துல நெருக்கப்பட்டு ஒரு வழியும் தெரியாம தனித்து விடப்பட்டு கலங்குறீங்களா? தாவீது அப்படி நெருக்கப்பட்ட பொழுது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. திடமாறுங்க, சோர்ந்து போயிடாதங்க. இது முடிவு அல்ல, இதோடு காரியம் முடிந்ததை நீ வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? செத்து போயிடலாம் நினைக்கிறீங்களா? செத்து போறது பிரச்சனைக்கு முடிவு அல்ல. இது மாதிரி தவறான முடிவெடுத்து செத்து போனா நரகத்துக்கு தான் போகணும். அங்கே போய் இன்னும் படாத வேதனை இல்ல. நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, தைரியமா இருங்க, வசனத்தை விசுவாசிங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். எனக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணினார். கர்த்தரை கூப்பிட்ட போது சொன்னார், எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வ, நீ போய் யுத்தம் பண்ணு. தாவீது தொடர்ந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். ஒன்று குறையப்படாமல் நீங்க எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. எந்த இடத்துல இழந்து போனீங்களோ அதே இடத்துல திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. எங்கே நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ அங்கேயே நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. எங்கே நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்தில் கனப்படுத்தப்படுவீங்க. எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பயப்படாதங்க, அதை விசுவாசிங்க. பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க சகோதரி அனிதா பானு அவர்கள் ஆயத்தமா இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனியிலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஒவ்வொரு வாரமும் வெளிவருகிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் இந்த வருடம் பிறந்து முதல் நாட்களுக்குள்ளே நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய பேருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், ஊழியங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருப்பார். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவரோட கரத்தில் நம்ம வாழ்க்கையை கொடுத்து இந்த வருடத்தில் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ஆரம்ப காலத்திலேயே இந்த வாக்குத்தத்தத்துக்கும் நமக்கும் சம்மந்தமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ஐயோ நம்ம இப்போ தானே வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, ஏன் என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த நாளிலே முதலாவது நம்ம ஒரு நல்ல நாடகத்தை பார்த்தோம். பார்த்திங்களா, ஒரு வேலை இழந்துட்டாங்க. அப்போ அந்த குடும்பம் எப்படி ஸ்தம்பிக்கும்? ஒரு வேலை இழந்தால் பல கேள்விகள் எழும்பலாம். எப்படி குடும்பம் நடத்துவது, எங்கே போவது, எப்படி நம்ம தேவைகளை சந்திப்பது, எப்படி நம்ம இனிமே வாழ்வது, நம்ம யாருக்கிட்ட போய் உதவி கேட்பது, இப்படி பல காரியங்கள், பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் கேள்விகளை எழுப்பலாம். நம் வாக்குத்தத்தங்களை கூட மறந்து போன ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படலாம். கண்ணீரோடு கடந்து போகலாம். என் வாழ்க்கையில் ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கலாம். பாருங்கள், வாழ்க்கைக்குள்ள வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமில்லாத ஒரு பாதையில் நம்ம கடந்து போகலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் கதவை அடைக்கலாம், ஆனால் தேவன் அதை திறக்கிற தேவனாக இருக்கிறார். சாத்தான் கதவை அடைக்கலாம், ஆனால் தேவன் அதை திறக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு எதிராக எகெனஸ்டாக நமக்கு செயல்படலாம், ஆனால் கர்த்தரோட வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறுவதில், ஆண்டவர் நம்மை நிறைவேற்றுவதில், நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதில் கவனமாக இருக்கிறார். அப்போ நம்ம எந்த சூழ்நிலையை பார்க்காம நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவரோட முகத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறுவதை நாம் காண முடியும், நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும்புது, கண்ணீர், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி அப்படின்னு சொல்லலாம். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறணும்னா நம்ம இந்த பாதையில் கடந்து போனால் தானே இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அதுக்கு தான் இந்த பாடு, அதுக்கு தான் இந்த கஷ்டம், அதுக்கு தான் இந்த இழப்பு, அதுக்கு தான் இந்த நெருக்கம். ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்குள் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆகவே தான் இந்த நெருக்கம், இந்த ஏமாற்றம், இந்த இழப்புகளெல்லாம் நம்மை சூழ்ந்து வருகிறது. சோர்ந்து போகாதீங்க. ஏன் எனக்கு வாழ்க்கையில் இப்படி சூழ்நிலை அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் உங்கள் கூட இருக்கிறார், வாக்குத்தத்தத்தில் நிறைவேற்றுவார். இந்த வருஷத்திலும் கூட நம்முடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அது அப்படின்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைவன், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ எல்லாத்தையும் நம்ம தியானிக்க நமக்கு இது நேரம் போதாது. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் தட்டும்போது நமக்கு திறக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் ஒரு வாசலை திறந்துட்டா அது யாரும் அடைக்க முடியாது. கர்த்தர் ஒரு வாசலை அடைச்சிட்டா அது யாரும் திறக்க முடியாது. நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளே நிறைவேற ஆண்டோட சமூகத்தில் அவரோட முகத்தை பாருங்கள். இன்னும் கூட ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம்
7-8 வசனங்களை வாசிக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவர் தான் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒன்று இழந்து போய் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, வருஷம் ஆரம்பத்துலேயே இப்படி, ஆனால் இந்த வருஷம் முழுவதும் நம்ம கடந்து போகிறோமே, எப்படி இந்த வாக்குத்தத்தங்களாக எனக்கு நிறைவேறுதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு வாசலை திறந்துட்டா அது ஒரு மனுஷனாலே பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்தால் திறந்தது தான். மனிதன் கதவை அடைச்சிருவான், ஆனால் திறக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். தேவன் அதை திறப்பார், தேவன் அதை திறப்பார். நீங்கள் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பாருங்கள், சீசர்கள் சிறைச்சாலைக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டாங்க, ஆர்டர் போட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை இட்டாங்க, சிறைச்சாலைக்காரன் கதவை திறக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் உள்ளே கடந்து ஜெபம் பண்ணாங்க பாருங்கள். கர்த்தர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், துதியின் சத்தத்தை கேட்டார், வானத்தை திறந்தார். கர்த்தர் தூதனை அனுப்பினார், சிறைச்சாலைக்கு முன்னால் வந்து தூதன் நின்னார். பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் திறந்தால் திறந்தது தான். உள்ளே இருந்தவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். பேதுருவையும் அப்படிதான், கர்த்தர் உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தார். சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டது. அதே போல் உங்களுக்கு இந்த ஆரம்பத்திலேயே வாசல்கள் அடைக்கப்பட்டது போல காணப்படலாம். ஆண்டவர் அந்த வாசலை திறந்து விடுவார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, புலம்பாதீங்க. ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தது, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், ஆரம்பமே இப்படி இருந்தால் இந்த வருஷம் முழுவதும் நான் எப்படி கடந்து போவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசு உங்களை கைவிடுகிறவர் அல்ல, அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், உண்மையுள்ளவர். கர்த்தர் வாசலை திறந்து விட்டால் திறந்தது தான், வாக்கு கொடுத்து விட்டால் கொடுத்தது தான். அது ஒரு மனிதனாலும் எந்த பிசாசனுடைய சக்தியாலும் உங்களுக்கு திறக்கப்பட்ட வாசலை அடைக்க முடியாது, அடைக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தால் கொடுத்தது தான். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நீங்கள் ஆண்டவரோட கதவை தட்டுங்க, கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு திறக்கிறத உங்களுக்கு குறித்தது உங்களுக்கே தேவன் வைத்திருப்பார். அது யாருக்கும் கொடுக்க மாட்டார், யாராலையும் அடைக்கவும் முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்கவும் முடியாது. தாவீது அப்படி தான் ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து போனான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறான். அப்போ பலனில்லாமல் போக மட்டும் அழுதான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறான், ஆண்டவரே அந்த அமலேக்கியரோடு நான் யுத்தம் பண்ண போகலாமா வேண்டாமா அப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறான், நீ போ, நீ ஒன்றையும் இழக்காமல் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு தாவீது அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுவதற்காக கடந்து போகிறார். அப்போதான் அவர் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்தைகளிலும் ஒன்று குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் ஏதோ ஒன்றை எதிர்பாராத விதமாக இழந்து நிற்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, உங்கள் வாழ்க்கையில் சமாதான குறைவா, இனி நான் எப்படி வாழ்வது, என்ன செய்வது, எங்கே போவது, எப்படி நீ என்னோடய வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டு போவது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் கொடுத்ததை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். கர்த்தர் கட்டாயம் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ளே நிறைவேறியே தீரும். ஆண்டோட பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. எந்த சூழ்நிலையிலோ அவரோட வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க, குறைக்காதீங்க. அவர் வல்லமையுள்ள தேவன். ஒரு வாக்கு தத்தம் அவர் கொடுத்து விட்டால் அந்த வாக்கை மாற்றவும் மாட்டார்,
திருத்தவும் மாட்டார். அவர் சொன்னால் சொன்னது தான். அவர் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த நெருக்கம், நான் எங்கே போவேன், எப்படி போவேன் நினச்சே பார்க்காதீங்க. கர்த்தரோட முகத்தை பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படலைன்னு. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்துவதற்கல்ல, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த இழப்பு எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்காக அவர் நிறைவேற்றி முடிப்பார். அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அவ்வளவு இழந்து போன தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையை நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து போய் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? இழந்து போன நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பேன் என்று இன்றைக்கும் சொல்லுகிறார். உங்களுக்கு திறந்த வாசலை திறந்துட்டா அது ஒருத்தரும் போட்ட முடியாது. கர்ப்பத்தின் கனி இல்லையா? கர்த்தர் வாசலை திறப்பார், கதவை திறப்பார், கர்ப்பத்தை திறப்பார், அடைக்க மாட்டார். கர்த்தர் திறப்பார். அன்னாளுக்கு திறந்தாரே, ராகேலுக்கு திறந்தாரே, ஏன் உங்களுக்கு திறக்க மாட்டார்? திறப்பார். ஆண்டவர் வாசலை திறந்து உங்கள் ஜெபத்தை கேட்டு, நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவரோட பாதத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஏதோ ஒன்றை இழந்து நிற்கிறீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்க உங்கள் முகத்தை பார்க்குறாங்கப்பா, இந்த வார்த்தைகளை கேட்குறாங்கப்பா. வாக்கு தத்துவத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு பாதையில் நான் கடந்து போகிறேனே, இந்த இழப்பு எனக்கு எதுக்கு? இந்த கண்ணீர் எனக்கு எதுக்கு? இந்த வேதனை எனக்கு எதுக்கு? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் நான் கடந்து போகிற இந்த பாதைக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, அழுறாங்கப்பா, உங்கள் முகத்தை பார்க்குறாங்கப்பா. உங்களை விட்டு எங்கே போவாங்க? அந்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து, அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளை கட்டாயம் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு வழியை திறந்து தாங்கப்பா. இழந்து போனது உங்கள் மக்களுக்கு கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க இயேசுராஜா. உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு எங்கேயுமே போக முடியாது. அந்த வாக்கு தத்துவத்தில் உறுதியாக நின்று கொண்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துங்க. அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறணும். அவங்க தேவைகள் சந்திக்கப்படணும். இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். தாவீது பெற்றுக்கொண்டாரே, உங்கள் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. இழந்ததை பெற்றுக்கொள்ளணும், வேலையை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உங்கள் பாதத்தில் ஜெபிக்கிறாங்களே அப்பா. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவர் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேளுங்கப்பா. ஆண்டவரே உங்கள் துதிக்கிற உங்கள் பிள்ளைங்க எதிலும் சோர்ந்து விடக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது. வாக்கு தத்தம் நிறைவேறுவதில் காத்திருக்கணும் அப்பா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கணும் அப்பா. கர்த்தர் கிருபைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறதுக்காக தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக, எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டதற்காக, நீங்கள் கேட்டு அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சி குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மேலும் 14, 15, 16 தேதிகளில் நாலுமாடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும் தீர்க்க தரிசன உபவாச ஜெப முகாமிற்கு குடும்பத்துடன் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வாருங்கள். இதன் மூலம் நாம் தேசத்தில் மாபெரும் மாற்றத்தை காண்போம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.
அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.